இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பிபிடி நெல்லை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வேளாண்மை விளைச்சல் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். வாங்க உள்ள வீடியோ உள்ளே போகலாம். பாருங்கள், பிபிடி நெல் இதுதான் நட்டுருக்காங்க. எல்லா இதோட கம்மியாக நட்டுருக்காங்க. பூச்சி அதிகமாக அடிக்குது. பாருங்க, சோளப்பூச்சி அதிகமாக அடிக்கிறது. பாசி நல்லா பிடிச்சிருக்கு. பாசி பிடிச்சிருந்தா எருவு நல்லா இருக்குன்னு அர்த்தம். எல்லாருக்கும் பின்னாடி நட்டுருக்காங்க. பரவாயில்ல, அருமையாக இருக்குது. பயிரும் நல்லா அப்படியே தேர்ப்பாக தான் அப்படி வந்துட்டுருக்கு. நல்லா அந்த மாதிரி கட்டணும். நான் பாருங்கள், அந்த அளவுக்கு ஒரு நாற்று வச்சு தான் நட்டுருக்காங்க. இந்த மாதிரி கட்டணும். 6 அடிக்கு ஒரு இது விட்டு நட்டுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். இந்தமாரி நடணும். நட்டால் தான் அது காற்றோட்டத்தில் நல்லா மகசூலாகவும் நல்லா விளையும். நல்லாவும் காற்றோட்டத்தில் மணி நெருக்கமாக வரும். காற்றோட்டத்தில் புகையாக விழுவாது. பூச்சிக்கொல்லி அடிச்சிருக்காங்க மருந்து. பரவாயில்ல, தண்ணி மருந்து அடிச்சிட்டாங்க. அடி உரம் ஒன்று போட்டிருக்காங்க. முன்னாடியே ஃபஸ்ட்டு நடுறதுக்கு முன்னாடியே டிஏபி யூரியா போட்டாங்க. அது மிதிச்சுக்கிட்டே நட்டுட்டாங்க. திரும்ப யூரியா மட்டும் போட்டிருக்காங்க. தண்ணி வச்சுருக்காங்க. பாசி நல்லா இருக்குது. நெல் மண்ணும் நல்ல தரமாக இருக்குது. எந்த குறையும் இல்லை. இப்போ அடுத்தது என்ன போடலான்னா யூரியா, டிஏபி, பொட்டாசியம் கொஞ்சம் போட்டு விட்டு பூச்சிக்கொல்லி கொஞ்சம் மருந்து அடித்து விட்டாங்கன்னா வேளாண்மை சூப்பராக இருக்கும். அருமையாக சாகுபடி பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, இதுமாரி எல்லாருமே பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். மகசூல் நல்லா எடுக்கலாம். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எம்எஸ் மீடியா வேளாண்மை, வாங்க உள்ளே போகலாம். நன்றி, வணக்கம். அடுத்து வேளாண்மையோட சந்திப்போம். நன்றி, வணக்கம். வீடியோவில் போகலாம்.